தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். தினமும் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவையானவரே, இந்த பாடலை பாடும்படி நீர் எனக்கு உதவி செய்யும். நீர் என்னோடு இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தைகளை என் வாயில் வைத்து இந்த பாடலை முழுமையாக பாடக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழிநடத்தும். இதை கேட்கின்ற ஒரு பிள்ளைகளையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் உமக்கு நன்றி. மலாக்கி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மகன் தன் தந்தைக்கு மதிப்பு தருவான், பணியாளன் தன் தலைவனுக்கு மரியாதை செலுத்துவான். நான் தந்தையானால் எனக்குரிய மதிப்பு எங்கே? நான் தலைவனானால் எனக்கு நீங்கள் அஞ்சாதது ஏன்? எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஐயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே ஐயா, பலியாகி என்னை மீட்டீரே. அதை நான் மறப்பேனோ? பலியாகி என்னை மீட்டீரே, அதை நான் மறப்பேனோ? எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் அழைத்தீரே, என்னை அழைத்தீரே உமக்கு சேவை செய்ய. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன் ஐயா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவை
சேவைக்கு என்னை அழைத்தீரே சேவைக்கு அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே சப்பா, என் இயேசு ராஜனே. சங்கீதம் 21:6 சொல்லுகிறது, உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்க செய்தீர். அப்பா, உன் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். அப்பா, உன் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம், என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே, சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பாடலை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. மகன் தன் தந்தைக்கு மதிப்பு தருவான், பணியாளன் தன் தலைவுக்கு மரியாதை செலுத்துவான். நான் தந்தையானால் எனக்குரிய மதிப்பு எங்கே? நான் தலைவனானால் எனக்கு நீங்கள் அஞ்சாதது ஏன் என்று தமது பெயரை அவமதிக்கும் குருக்களாகிய உங்களை படைகளின் ஆண்டவர் கேட்கிறார். நீங்களோ உமது பெயரை எவ்வாறு அவமதித்தோம் என்கிறீர்கள். நீங்களோ உமது பெயரை எவ்வாறு அவமதித்தீர்கள் என்கிறீர். ஆவியானவரே, இந்த வார்த்தை எங்கள் உள்ளத்தில் பதியட்டும். உள்ளத்தின் சிந்தனைகளை ஊடுருவும் உடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். உள்ளத்தின் சிந்தனைகளை ஆய்ந்து அறிகின்றவர் நீர்.
எலும்பையும் மூட்டையும் அவ்வாறே ஆய்ந்தறிகிறீர். வார்த்தை இருபக்கமும் கூர்மையான வாளை போன்றது. கடவுளுடைய பார்வைக்கு எதுவும் மறைவாயில்லை. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே காலை மாலை மதியம் மூவேளை ஆராதனையை தொடர்ந்து செய்வோம். இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குடியில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் வீணாய் போய்விடாமல் நம்முடைய வார்த்தை வசனங்களை கற்றுக்கொண்டு அதை மற்ற பிள்ளைகளுக்கு எடுத்துக்கூடக்கூடிய அந்த பாக்கியத்தை 6 வருஷமாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. இன்னும் தரப்போவதற்காய் நன்றி, தந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. இந்த 6 ஆண்டு ஊழியம் கூகுள் மீட் வழியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தூயாவியினாலே இது நடந்து கொண்டு இருக்கிறது. நீரே எங்களை வழிநடத்துகிறீர். இன்னும் அதிகமாக வழிநடத்தப் போவதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.